அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். இப்ப கடந்த மாநாட்டின் போது அதிமுகவை பெரிய அளவுக்கு விமர்சிக்காத விஜய் இந்த முறை அதிமுகவுடைய தலைமை குறித்தும் அதிமுக பாஜகவுடைய கைப்பாவையா இருக்கு அப்படின்ற விமர்சனத்தை வச்சிருக்காரு. விஜயகாந்த் குறித்தும் வரவேற்று பேசியிருக்காரு. இதனுடைய அணுகுமுறை கடந்த முறைக்கும் இப்ப இருக்கக்கூடிய 2 மாநாட்டுக்கு ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு மாறி இருக்கு? நிச்சயமாங்க. இப்போ இதற்கு முன்னாடி அருண்ராஜ் அந்த கட்சியோடைய கொள்கை பரப்பு பொதுச்செயலாளர் பேசினாரு. அவர் பேசும்பொழுது இந்த என்டிஏக்குள்ள அதிமுக போகும்போது பெரிய ஷாக்கா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னார் அந்த தொண்டர்களுக்கு. ஆனா உண்மையில் ஷாக் அடைஞ்சது தமிழக வெற்றி கழகம் தான். ஏன்னா எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்னு கணக்குகள் இருந்தது. அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுக்கு சபார்டினேட்டா வருவாங்க அப்படின்னு கதையெல்லாம் சொல்லப்பட்டது. அதை விஜய் அவர்கள் நம்பினார் என்றுதான் நினைக்கின்றேன். அதற்கு பிறகு எப்படியாவது கூட்டணிக்கு போயிடுவோம், நம்ம சபார்டினேட்டா கூட போயிடுவோம், நம்ம அதிமுக தாவேக கூட்டணி தான் இருக்கும் அப்படிங்கிற நேரத்துல என்டிஏக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்னா பெரிய ஷாக். அந்த ஒட்டுமொத்த கேம்புக்குமே பெரிய ஷாக்கா அது மாறிச்சு. என்னடா அப்படி நம்மளை விட்டு போயிட்டாங்களே, நம்ம எப்பயுமே ஏதாவது கூட்டணிக்கு போலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப அதற்கு பிறகு அதிமுக விமர்சிக்க தயங்கிட்டே தான் இருந்தாங்க. ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாஜக அதிமுக கூட்டணி உடைஞ்சிரும், உடைந்த பிறகு நமக்கு மறுபடியும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி தான் வருவாங்க அப்படின்னு ஒரு ஆர்வத்திலையும் ஆசையிலும் இருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களுடைய சுற்றுப்பயணத்துல முற்றுப்புள்ளி வச்சுட்டே இருக்காரு. நயனா நாகேந்திரன் அவர்கள் முதல் மேடையிலேயே மேல ஏத்துறாரு. அவருடைய வீட்டுக்கு விருந்துக்கு போகின்றார். எல்லா இடங்களிலும் பாஜக தொண்டர்களும் இப்போ எடப்பாடி பழனிசாமியோட கூட்டத்துக்கு வர்றாங்க. அப்போ இதற்கு பிறகு இந்த கூட்டணி உடையாது என்பதை புரிந்து கொண்ட, அட்லீஸ்ட் இப்பயாவது புரிந்து கொண்ட தமிழக வெற்றி கழகம் இனிமேலும் நம்ம அதிமுக அட்டாக் பண்ணாம இருந்தாங்கன்னா நமக்கு கஷ்டமாயிடும். அப்ப அதிமுக அட்டாக் பண்ற இடத்துக்கு வந்துருவோம் நம்ம. ஆனா அதே நேரத்துல நம்ம ஸ்ட்ராட்டஜியா என்ன பண்ணலாம்னா, அதிமுக வாக்குகளை குறி வைக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு கிளியர் லீடர்ஷிப் இல்ல அப்படிங்கறத பேசுவோம். அந்த கிளியர் லீடர்ஷிப் இல்லங்கிற பேசுவதன் மூலியமாக அதிமுக வாக்குகளை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. அதுதான் பெரிய ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சா அவங்க பாக்குறாங்க. ஆனா அது அவ்வளவு ஈஸியா நடந்துருமா அப்படிங்கறது நம்ம போக போதான் பார்க்கணும். ஏன்னா விஜய் எப்படி பார்க்கிறாருன்னா, எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு திரைபிம்பம் அவர் அதுல இருந்து வந்தாரு, அதனால அவருக்கு பெரிய வாக்கு கிடைத்தது. அதே மாதிரி தானும் ஒரு திரைத்துறையில இருந்து வர்றதுனால கிடைத்தரும் அப்படின்னு நினைக்கின்றார். ஆனா எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு கடினமாக வேலை செய்தார், நீங்க அதிமுகங்கிறது கட்டமைப்பு ரீதியாக எவ்வளவு பலமான கட்சி அப்படிங்கறதெல்லாம் விஜய் அவர்கள் எவ்வளவு தூரம் உணர்ந்திருக்கின்றார், தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு தூரம் உணர்ந்திருக்கிறார்கள் தெரியல. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி கடுமையாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நீங்க இன்னைக்கு ஒரு அதிமுகங்கிற மாதிரி கட்சியை விட்டுட்டு அந்த தொண்டர்கள் ஓகே சரி தலைமை சரியில்லை, உண்மையிலே அங்க ஒரு பாப்புலர் ஃபேஸ் இல்ல, இளைஞர்களுக்கு எல்லாம் ஒரு ஆதர்சனமான முகம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அதை சரியாக பயன்படுத்த விஜய் அது செய்யறாரான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே அவர் முழுமையா செயலில் அது தவறி கொண்டேதான் இருக்கின்றார். அது ஒருவேளை நடந்தால் ஒரு சொல்ற மாதிரி சுற்றுப்பயணம் எல்லாம் போயிட்டு அப்பொழுது நடந்தால் அந்த அதிமுக இருக்கிற வாக்காளர்கள் அது குறித்து யோசிக்கிறோம் நான் பார்க்கின்றேன். விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி ஜெகதீஸ்வரன்.